ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம திரும்பி பார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 41 minutes இருக்கு. இந்த படத்தை இப்ராஹிம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வித்யா பிரதீப், பிரியா அஷ்மிதா, கிரிபாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். மன்னர் காலத்துல பாத்தீங்கன்னா நிழல் நடை அப்படின்ற ஒரு கான்செப்டை கையாண்டு இருப்பாங்க. அது இந்த படத்துல கொண்டு வந்து லிங்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவர் ஒரு மிஸ்ஸிங் கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை ஒரு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்ல பெருசா. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் அந்த சவுண்ட் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா ஒரு பீச் ஓரமா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அலறல் சவுண்ட் கேக்குது. அது என்னடா அப்படின்னு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள இவங்க 2 பேர் மாட்டிக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் உள்ள இறந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். அதுவும் அந்த நிலநடை அப்படின்ற கான்செப்டை இன்க்ளூட் பண்ண விதம் சூப்பராகவே இருந்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசா குறை சொல்ற அளவு இல்ல. கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னாலும் முக்கியமான கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு. ஏன்னா இந்த படமே ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியுது. சினிமாட்டோகிராஃபிலாம் ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே பரவாயில்ல. படத்துல இவங்க காமிச்சிருக்க கான்செப்ட் நல்லாவே இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேஸ் பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர லேக் அடிக்குது. குறிப்பா லவ் போர்ஷன் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நமக்கு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை அப்படி இப்படின்ட்டு ஓரளவு எங்கேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. குறிப்பா டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் படம் நல்லாவே இருந்தது. அந்த ட்விஸ்டும் நல்லாவே இருந்தது. மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.